Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கார்த்தி இணைந்திருக்கிறார். கார்த்தி, கடுமையாக முதலமைச்சரையும் திமுக அரசையும் குற்றம் சாட்டி இருக்கிறார். நான் உழைத்து சம்பாதித்திருக்கிறேன், நீங்க குடும்பத்துக்காக கொள்கையை காட்டி கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, சொன்ன எதையுமே செய்யவே இல்லை, சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்கிறாரு. வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்களா, இல்ல நீங்க முதலீடு செய்ய போனீங்களா? 2026 தேர்தல்ல நம்ம 2 பேருக்கும் தான் நேரடி போட்டி, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான். ஸ்டாலினுக்கு சவால் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இந்த நேரடி சவாலையும் குற்றச்சாட்டையும் நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? இல்ல, அவர் வச்சது எதுவுமே புதுசா வச்சது இல்லை. கடந்த காலங்கள்ல நாங்க நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல பேசினதுதான் அவர் பேசுறாரு, அதை எடுத்துதான் பேசுறாரு. புதுசா ஒன்னும் அவர் பேசிடல. அதை கடந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறதுலாம் அவரு நம்புறாரு இல்ல அப்படி மக்களை அதை நம்ப வைக்க முயற்சி பண்றாரு. இப்ப தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னா அவங்க என்ன சொல்றது, ஒண்ணு சித்தாந்த ரீதியா நாங்க வழி மாட்டு சித்தாந்தத்தை வைக்கிறோம் அப்படின்னு போகணும். அப்படி எதுவுமே அவர் வைக்கல. திமுகவோட சித்தாந்தத்தை அப்படியே எடுத்துக்கிறாரு. அப்புறம் களத்துல வீரியமா இயங்குறோம், மக்களுக்கான போராட்ட களங்கள்ல போய் இயங்கி மக்களை அரசியல்படுத்துறோம், அணி திரட்டுறோம், தொடர்ச்சியா போராட்டங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு தார்மீக அடிப்படையில களத்துல நிற்கிறோம். அப்ப எதிர்கட்சி போல செயல்படுறோம் அப்படின்னு அடிப்படையில் சொல்லலாம். அப்படி போராட்ட களத்திலையும் விஜய் பெருசா இல்ல. அப்ப தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னா, தாவேகா ஆளக்கூடிய திமுக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன சான்றுன்னா, இந்த சனிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த பரப்புரை கூட்டங்கள், வரக்கூடிய கூட்டங்கள், இதை வச்சுக்கிட்டு அவர் கம்பு சுட்டுவார்னா அது அவரோட அரசியல் அறிக்கை தான் காட்டுது. உண்மையிலேயே இந்த களத்துல மக்களை அரசியல்படுத்தி எல்லா போராட்டத்துக்குமா கட்சிகளுக்குமா போராடி இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற சமயத்துல கூட இங்க வேலைவாய்ப்புக்காக பதிவு பண்ணிட்டு காத்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்காக நாம் தமிழர் கட்சி பெரம்பலூர்ல பெரிய பொதுக்கூட்டம் நடத்துது. இப்படி நாங்க தொடர்ச்சி களத்துல வேலை செய்யறோம். ஆடு மாடு மாநாடுகள் அப்படின்னு மாநாடு போட்டு மேய்ச்சல் உரிமைக்காக மாநாடு போடுறோம். இப்படி தொடர்ச்சியா மக்களுக்காக மண்ணுக்காக உரிமைக்காக களத்துல நாங்க நிக்கிறோம். இப்ப நாங்க இந்த களத்துல திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் தான் சண்டை, அது திராவிட ஓநாய்களுக்கும் தமிழ் தேசிய பொடிகளுக்கும் சண்டை அப்படின்னு நாங்க உரிமை கோர்றோம். அதுல ஒரு நியாயம் இருக்குது. இவங்க அப்படி உரிமை கொடுவதற்கான எந்த தார்மீக தகுதியும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லையே. வர்றாரு கூட்டம் கொடுத்தா விஜய் வந்தா கூட்டம் கூடும், 100 விழுக்காடு கூட்டம் கூடும், மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு நடிகர், நான் அறியப்பட்ட நடிகர், 30 ஆண்டுகளமா திரைத்துறையில கோலச்சி ஒரு நடிகர் வர்றப்ப கூட்டம் கூடும். இந்த விஜய் மட்டும் இல்ல, அவரோட போட்டியாளர் சொல்லப்படுற அஜித்தோ இல்ல சிவகார்த்திகேயனோ இல்ல ரஜினிகாந்தோ கமலஹாசனோ எந்த நடிகர் வந்தாலும், ஏன் சின்னத்திரை சேர்ந்த ஒரு நடிகர் வந்தா கூட கூட்டம் தானாக கூடும். அதெல்லாம் இயல்பான ஒண்ணுதான், அது பெரிய பிரமிப்பு வியப்பு இல்லை. ஆனா அந்த கூட்டம் எல்லாம் அவருக்கான படையா மாறுமா, வர்றவங்க எல்லாம் அவரோட கட்சியில் சேருவாங்களா, அவரோட வாக்காளர்களா மாறுவாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதே போல பல கூட்டத்தை தமிழ்நாடு பார்த்ததுதான். நீங்க நடிகர் கூட விட்டுருங்க, 94-95 காலகட்டத்துல ஐயா வைகோ திமுக விட்டு வெளியேற்றப்படுறப்ப அன்னைக்கு விடிய பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்காங்க. விடிய பொதுக்கூட்டங்கள், அந்த பொதுக்கூட்டங்கள்ல அவ்வளவு பெரிய கூட்டம் அவரோட பேச்சுக்காக விடிய காத்திருந்த காலமும் உண்டு. அதே போல இந்த இடத்துல பலர் இருக்காங்க. சிவாஜி கணேசன் ஐயா அவர் தனி கட்சியோடங்கிறப்ப பெரிய அளவுல வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவர் சொந்த தொகுதி திருவையாறுல தோத்து போனாரு. எம்ஜிஆரோட கலையுலக வாரசி எம்ஜிஆர் நியமிக்கப்பட்ட பாக்யராஜ் தோத்து போனாரு. கட்சி பெற கூட நமக்கு நினைவு இல்லை. அதிகப்படியான படங்கள் கொடுத்து பெரிய வெற்றி பெற்ற டி ராஜேந்திர லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி வச்சிருக்காரு, வெற்றிபெற்ற கட்சியா இருக்குது. அதே போல சரத்குமார் கொண்ட கட்சி பாஜக நினைச்சிட்டு அரசியலே வேண்டாம் முடுக்கு போட்டாரு. ஜெயிச்ச ஒரே ஒரு எம்ஜிஆர் பேசுறாங்க. தோத்து போன பல நடிகர்கள் இருக்கிறாங்க. கமலஹாசன் என்ன ஏன் தோத்து போனார், விஜயகாந்த் ஏன் தோத்து போனாரு, ஏன் எல்லாம் ஜோபிக்க முடியல? அப்ப இந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறும் என்றது கணக்கு போட்டு ஒரு முன்முடிக்கு வந்தாருன்னா, இதே இந்த நம்பிக்கை மிக நம்பிக்கையில வந்தாருன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கட்சிங்கிறது முழுக்க வெறும் வெற்றியை மட்டும் எதிர்பார்த்திருக்க முடியாது, தோல்வியும் வரக்கூடும். அந்த தோல்வி வந்தாலும் தோல்வியை கடந்து அந்த கட்சி இலக்கு நோக்கி பயணிக்கணும். அப்பதான் தாக்கு பிடிக்க முடியும். விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ஒரு பெரிய வெற்றி அவரை பெற்றா மட்டும்தான் அந்த கூட்டம் நிற்கும். 26 அவர் வெற்றி பெறலன்னா அதோட அவரோட ஒட்டுமொத்த பிம்பம் சரிஞ்சு விழுந்துரும். அப்ப கூட்டம் எல்லாம் வாக்காக மாறாதுங்கிறத புரிஞ்சிடும். ஏன்னா கமலஹாசன் 2018 வந்தப்ப அவருக்கும் பெரிய கூட்டம் வந்துச்சு. அந்த சமயத்துல பெரிய நம்பினாங்க. ஆனா கமலஹாசன் தோத்து போனாரு, அவரே தோத்து போனாரு. அவர் கட்சி இன்னைக்கு ஒன்றும் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு கடந்த கால தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு பாடம் கற்றுக்கொண்டு ஒரு மிக அண்மையை சொன்னாரு, ரசிகர் கூட்டம் வேற வாக்காளர் வேறன்னாரு. அப்ப அதே போன்ற ஒரு படிப்பினைய
பாடத்தை 2026 தேர்தலுக்கு பிறகாக விஜய் கற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி இந்த கூட்டம் வந்து கூடத்தான் செய்யும், இது இயல்பான ஒண்ணுதான். இதை வச்சே அவருக்கு பெரிய செல்வாக்க செலுத்துவாரு, இந்த களத்தையே மாற்றி அமைப்பாரு அப்படின்றத நாங்க நம்பல. நன்றி கார்த்திக், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.